ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மின் குருன் சந்ததம் தோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமக. ஓம் நமோஸ்து வியாச விசால புத்தே புல்லாரவிந்தாய தபத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ குருப்யः சர்வோபப்ளவரகித பிரகணः பிரத்யேகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமக. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதிஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். பக்கம் 99. ததா பிராணாஹ கௌனி அசம்பவாத் தது பிராக் ஸ்ருதேச்ச தது பூர்வகத்வாத்வாச்ச சப்தகதேஹே விசேஷிதத்வாச்ச அஸ்தாது யஸ்து ஸ்திதோ நைவம் அனவஸ்ச ஸ்ரேஷ்டச்ச ந வாயுக்ரியே பிரதக் உபதேசாத் சக்ஷுராதிவத் தது சகசிஷ்டாயாதிப்யः அகரணத்வாச்ச ந தோஷः ததா ஹி தர்ஷயதி பஞ்சவிருத்திः மனோவத் வ்யபதிஷ்யதே அனுச்ச ஜோதிராதி அதிஷ்டானம் து ததா மனநாத் பிராணவதா சப்தாத் தஸ்ய ச நித்யத்வாத் த இந்திரியாணி தத் வ்யபதேசாத் அன்யத்ர ஸ்ரேஷ்டாத் பேதஸ்ருதேஹ வைலக்ஷண்யாச்ச சஞ்சாமூர்த்தி கிருப்ஸ்தே த்ரிவிருத்த குர்வதः உபதேசாத் மாம்சாதி பௌமம் யதா சப்தம் இதரயோஸ்ச வைசேஷ்யாத்து தத்வதா தத்வதாக. இது ஸ்ரீமத் கிருஷ்ண துவைபாயன கிருத
பிரம்மசூத்ரேஷு ததீயத்யாயஸ்ய சதுர்த்தபாதः சமாப்தः. வெரி குட், ஃபைன். சம்ஜா மூர்த்தி கிருப்தி. நேராகவே சொல்லியிருக்கலாம், இவர் கடினமான சொல்லில் சொல்கிறாரு. ஒரே விஷயந்தான். சம்ஜானா நாம, மூர்த்தினா ரூபம். சம்ஜா மூர்த்தினா நாம ரூபம். நாமரூபம் ஸ்தூல பிரபஞ்சம், நாமரூப வியாக்கரணம், ஸ்தூல பிரபஞ்ச சிருஷ்டி. சம்ஜா மூர்த்தி கிருப்தி இஸ் ஈக்குவல் டு நாமரூப வியாக்கரணம். வியாக்கரணவாணி அவ்வளோ சொல்லல. அது ஸ்தூல பிரபஞ்ச சிருஷ்டி. தூ ஏகதேசி பூர்வபக்ஷம். தூ தூன்னு சொல்லும்போது அந்த தூலியே காற்றுலேயே பறந்து தூரக்க போயிட்டான். திரிவிருத் குருவத பிரம்மணா. ஓகே, அப்போ சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூல பிரபஞ்சம் வந்தது. சூக்ஷ்ம பூதத்திலேருந்து ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி வந்தது? சூக்ஷ்ம பூதத்திலேருந்து ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி உருவானது? ஸ்தூல பூதத்திலிருந்து சூக்ஷ்ம பூதத்திலிருந்து ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி வந்தது? ஸ்தூல பூதத்திலிருந்து இந்த சூக்ஷ்ம பூதத்திலிருந்து ஸ்தூல பூதம் எப்படி வந்தது? தத்துவ பூதத்தில் பஞ்சீகரணம். 1/2, 1/8, 1/8, 1/8, 1/8 ஆகாசக. அப்போ நம்ம பார்க்கிற ஆகாசம், ஆகாசம் பாதி, மீதி 4 பூதமும் 1/8, 1/8, 1/8, 1/8 மிக்சர். அது சுத்தமாக இருக்கும். சூக்ஷ்மத்தில் சுத்தமாக இருக்கும், கலப்படம் கிடையாது. இந்த கலப்படம் கலக்கிறதே சூலத்தில் தான். புரியுறதா? இது பியூர் சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலேருந்து இந்த மிக்சர் ஸ்தூல பிரபஞ்சம் வந்தது. சாந்தோக்கியத்தில் எப்படி சொல்கிறது? 1/2, 1/4, 1/4 அப்படி 3 பூதத்தை பற்றி சொல்கிறது அங்கே. ஓகே, அதனால் இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். அப்போ சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூல பிரபஞ்சம் நமக்கு வந்திருக்கிறது. தைத்திரியம் பஞ்சீகரணம், சாந்தோக்கியம் திரிவிருத்த கரணம். திருவிருத்த அதனுடைய அர்த்தம் இதுதான், திருவிருத்த கரணம். ஓகே, அதில் கடவுளுக்கு பேர் திருவிருத்து குர்வன் ஈஸ்வரகா. திருவிருத்து குர்வன் ஈஸ்வரகா அப்படி ஒரு பேர். எப்படி சைதாப்பேட்டில் ஒரு சுவாமி இருக்கார் இல்லையா, காரணீஸ்வரர், ஜகத்காரணி, ஜகத்காரணம். அவனுக்கு போய் பார்க்கணும். பிரம்மசூத்திரத்துக்குள்ளற போய் காரணீஸ்வரன் போய் ஒரு தடவை கும்பிட்டுட்டு வருவான். இந்த சாத்துர் மாதத்துக்குள்ளேயே ஒரு தடவை போயிட்டு வருவான் காரணீஸ்வரன். ஏன்னா ஜகத்காரணம் பிரம்மன் 100,000 தடவை சொல்லிருக்குமே, அவர் போய் பார்த்துருவான். உபதேசாத். ஓகே, பஞ்சீகரண கர்த்தா, திரிவிருத்த கரண கர்த்தா, மிக்சிங் கலந்துருக்கு. உபதேசாத் தெளிவான வாக்கியம் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு முரண்பாடு மாதிரி தென்படுறது. ஜீவாக்குள்ள ஸ்தூல பிரபஞ்சம் வந்த மாதிரி வந்ததுனால ஒரு ஒரு ஐடியா வந்தது, அது கன்ஃபியூஸ் ஆச்சு. ரெண்டாவது சுருதி வாக்கியம் தெளிவுபடுத்திடுத்து. ஓகே, சிருஷ்டிகர்த்தா பிரம்மன், ஜீவா கிடையாது. எப்படி தெரியுது? உபதேசத்தா, உபதேசாத் ஸ்ருதி வாக்கியம், ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட்டு. தாசாம் திரிவிருத்தம் திரிவிருத்தம் ஏகைகாம் கரவாணி இதி உபதேசாத். ஓகே, ஸோ பேக் டு பவுலியன். ஓகே,
எங்கே பூத சிருஷ்டி ஸ்டார்ட் பண்ணமோ திருப்பி உபசம்ஹார திருப்பி பூத சிருஷ்டியில் கொண்டு வந்து விட்டார் வியாசாச்சாரியார். புரியுதா? பஞ்சபூத சிருஷ்டி பண்ணி அதில் வந்து ஜீவாவை கொண்டு வந்து உள்ள ஜீவா கர்த்தத்துவம் கொண்டு வந்து அப்படியே பண்ணி கர்த்தா கர்ம கரணம் சொல்லி கரணத்தை ஹைலைட் பண்ணி அப்புறம் முக்கிய பிராணா சொல்லி அதுக்கப்புறம் தேவதையை சொல்லி ரெண்டுத்துக்குள்ள ஒத்துமை வேற்றுமையை சொல்லி அதன் பிறகு பூத பிரபஞ்சம் பௌதிக பிரபஞ்சம் அது சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலத்தில் வந்து வந்திருக்க அப்படின்றத சொல்லி மொத்தமாக டோட்டலாக அழகாக டெவலப் ஆகி வந்திருக்கு. இப்போ 21வது சூத்திரம். மாம்சாதி பௌமம் யதா சப்தம் இதர யோச்சா. அப்படின்னா சங்கராச்சாரியர் பிரம்மன் வந்து சூக்ஷ்ம பிரபஞ்சத்தோட ஜீவாவுக்குள்ள நுழைந்தது, சிந்தித்தது, அதிலேருந்து ஸ்தூல பிரபஞ்சம் உற்பத்தி ஆனது. சங்கராவோட ஆர்குமெண்ட்டு பிரம்மன் சூக்ஷ்மமாக ஜீவாவுக்குள் நுழைந்தது என்பது ஒன்லி என்ட்ரி ஒன்லி. அங்கே சிருஷ்டிகர்த்தா என்ற வர்பு கிடையாது, என்ட்ரி தான் சொல்லிருக்கு. ஓகே, அதனால் ரெண்டாவது வர்பு உள்ளே நுழைந்தது என்ட்ரி ஒரு வர்பு. அப்புறம் ரெண்டாவது வர்பு என்ன? சிருஷ்டி உண்டானது, அப்படி ஒரு வர்பு இருக்குது. இப்போ என்ட்ரி அண்டு சிருஷ்டி கிரியேஷன் ரெண்டு வர்பு இருக்குது. அதனால் குழப்பம் வந்துடுது. ஜீவேன ஆத்மனா ஜீவாத்மா ஒன்லி என்ட்ரி, ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவேஷ்ய. ஜீவேன வியாக்கரவாணி ஜீவேன வியாக்கரவாணின்னு சொல்லலையே, ஜீவாத்மாவிலிருந்து ஸ்தூல பிரபஞ்சம் வந்ததுன்னு சொல்லலை. ஓகே, அதனால் நீ சொல்கிறது ராங். ஸ்தூல பூதத்திலிருந்து ஸ்தூல பூதம் செப்பரேட்டாக வந்தது, அப்புறம் ஸ்தூல பிரபஞ்சம் வந்தது. இதெல்லாம் பிரம்மன் தான் கர்த்தா, இது கிடையாது. அதனால் ஏகதேசி நீ சொல்கிறதும் ராங், பூர்வபக்ஷி நீ சொல்கிறதும் ராங். அனுப்பிரவேஷ்ய அப்படி சங்கரா அப்போ ஏன் தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டாக்கணும்? அனுப்பிரவேஷ்யன்னு ஏன் சொல்லணும்? ஜீவாவுக்குள் சிந்தித்தது நுழைந்ததுன்னு எதுக்கு எங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறேன்? அப்படி ஏகதேசி கேட்குறான். சங்கரா பதில், ஸ்தூல பிரபஞ்சம் தோன்றினது ஒன்லி பர்பஸ்ஸு, த ஹோல் பிரபஞ்சம் இருக்க ஸ்தூல பிரபஞ்சம் ஈஸ்வரனுக்கா ஜீவாக்கா? ஜீவா. ஏன்? உன்னுடைய பாப புண்ணியம் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிருஷ்டி வேணும். ஈஸ்வரனுக்கு புண்ணிய பாபம் இருக்கா? இல்லை. அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அப்போ இந்த சிருஷ்டி யாருக்கு பண்ணது? நமக்காக பண்ணது, ஜீவாவுக்காக பண்ணது, புண்ணிய பாபம் உள்ளவனுக்காக பண்ணது, எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணிருக்கு. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன? இதே லோகம் இருக்க ஸ்தூல பிரபஞ்சம் எதுக்கு? ஒரு மனிதன் சிஷ்யனாகி குருவிடம் சென்று சாஸ்திரம் கற்று மோட்சம் அடைவதற்காக. இந்த பிரபஞ்சம் எதுக்காக இருக்க? கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு சம்சார ரோதனை பண்ணி ஒரு நாள் வயசாகி டியூப்லாம் சொருகி டமாலி செத்து தொலைஞ்சு போகிறதுக்கா? ஏன் எதுக்கு லைஃப்ன்றது முதல்ல பண்ணுவோம். மோட்சத்துக்காக மனுஷ சரீரம் கொடுத்தா அந்த மிருக சரீரம்லாம் செய்கிறதையே நீ செஞ்சனா புத்தி அதிகோ விசேஷா புத்திஹீனகா பசிபிர் சமானகா. நான் சொல்லலை, மனுஸ்மிருதி நானா சொல்கிறேன். அந்த புக்கில் எழுதியிருக்கு பாரு, அனுகிரக பாஷணம்னு ஸ்தோத்திர புக்கில். அதெல்லாம் என்னையாவது புரட்டி பார்த்துட்டு தான் 22, 3, 4 அதை அதில் முன்னாடி என்ன எழுதிருக்கு பின்னாடி என்ன எழுதிருக்கு. இப்போ திருப்பி பைக்குள்ளே வச்சுட்டா அடுத்து எப்போ கிளாஸுக்கு வரோமோ அப்போ தான் அந்த தீபிகா புக்கே எடுக்கிறது.
சும்மா பாலை அங்கே அடுப்பில் வச்சுட்டு இந்த புக்கை பார்க்கறது கொஞ்சம் எதுக்கு அதை சொல்றேன்னா, நீ எப்படி இருந்தாலும் பாலை பங்கு விட போற, ஒரு ரீசன் சொல்லலாம். சுவாமிஜி புக்கை பார்த்தா பால் பங்கெடுத்துன்னு சொல்லலாம். புரியுதப்பா? எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு தான். அப்ப ஜீவன் ஏன் மோட்சம் அடையறதுக்காக இப்போ வந்து இவர் ஈஸ்வரன் வந்து மோட்சம் அடையவரா? அவர் அசம்சாரி பரமாத்மா. சம்சாரி ஜீவா தான் மோட்சம் அடையறதுக்கு இந்த உலகத்தை பயன்படுத்தணும். புரியுதா? அப்போ 2 பர்பஸுக்காக உலகம் இருக்கு. ஒன்று, என்னுடைய புண்ணிய பாபை எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கும், 2 கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தில் சம்சாரத்தை அதிகப்படுத்தி அடுத்த ஜென்மங்கள் வந்து வருவதற்காக அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே ஜகத்தில் ஒரு குருவை தேடி சாஸ்திரத்தை கற்று தேர்ந்து சம்சாரி இல்லை, அகம் ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து நாயம் குதச்சின்ன பபுவ கச்சித்து, நான் பெறப்பெறப்பட்டவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சரீரத்தை பயன்படுத்தலாம். புரியுதா? நீ எதுக்காக இந்த உலகத்தை பயன்படுத்த போற? அது இண்டிவிஜுவல் ஜீவா, இண்டிபெண்ட் ஜீவா, சுதந்திர ஜீவா, ஃப்ரீவில் ஜீவா, அவங்ககிட்ட தான் இருக்கிறது. பா, அந்த ஒரு சொல்லு எனக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல் கொடுக்கறது. எந்த ஜீவா கிட்டையும் இப்போ வந்து கமிட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா இண்டிபெண்ட் ஜீவா, ஃப்ரீவெல். நம்ம என்ன சொன்னாலும் அவன் சொல்றது தான் செய்வான். ஏன்? இண்டிபெண்ட் ஜீவா. தொப்புள் கொடி என்னைக்கு அறுக்கப்படுறதோ அவன் செப்பரேட் என்டிட்டி. அது 2 வயசு 3 வயசு வரைக்கும் தான் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும். ஈன்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாச்சு. அதுவும் +1 +2 வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. 24 வந்ததுன்னா புரியுதா? பாடம் படிக்கிற உத்தாலகருக்கே அந்த கதி. நாமெல்லாம் எம்மாத்திரம். அதுக்காக நீ இதெல்லாம் பண்ணு, சொதர்மத்தை பண்ணு. புரியுதா? அது வந்து சாத்தியம் இல்லை, அது சாதனை. நம்ம இப்ப சொன்னோம்ல, உலக சாதனைன்னா என்னது? இந்த வேர்ல்டுன்றது என்னது? ஃபேமிலி. நமக்கு ஃபேமிலி தான் சாதனை. புரியுதா? நேர போய் நீ போய் இதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம். கிராமத்தில் போய் வில்லேஜ் எல்லாம் போய் பண்ண வேண்டாம். புரியுதா? மெடிக்கல் கேம்ப் அதெல்லாம் பண்ண வேண்டாம். உன் ஃபேமிலிக்குள்ளரையே நீ பற்றற்று செய்கிறது இருக்க, அதுதான் சாதனை, அதுதான் வேதனை. அப்ப இந்த உலகம்ன்றது என்னது? உன்னுடைய ஃபேமிலி தான் உலகம். அந்த உலகத்துக்குள்ளர நீ உன்னுடைய புண்ணிய பாபெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகும். நீ சொல்றதை கேட்காது, வெறுப்பேத்தும். அப்ப என்ன உனக்கு எக்ஸாஸ்ட் ஆகிறது? பாபம் எக்ஸாஸ்ட் ஆகிறது. சில சமயம் வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒன்று கேட்கும். அப்போ உன்னுடைய பாபம் 80% கேட்கறதே இல்லை. அதுலேருந்து இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதனால கௌடபாதாச்சாரியர் சொல்றாரு, டே இந்த உலகம் எதுக்கு இருக்குன்னு 2:16 சொல்றாரு. 2வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். ஜீவம் கல்பயத்தே பூர்வம் ததோபாவான் பிரதக்விதான் பாக்யான் ஆத்யாத்மிகான் செய்வ யதா வித்யத் ததா ஸ்மிருதி. பிரம்மன் ஜீவனை தோன்ற செய்து பிறகு அதன் மூலம் அவனுடைய போகத்திற்கு பல வகையான விஷயங்களை படைக்கின்றான். அனுபவி ராஜா, அனுபவி. எல்லா விஷயம் இவனுக்கு தான் தோற்றுவிக்கப்பட்டது. அதனால ஸ்தூல சரீரம் தோன்றியது. ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? ஸ்தூல பூதம், ஸ்தூல பூதானி அப்படி சொல்லப்பட்டது. சாந்தோக்கியத்தில்
6, 5, 1, 2, 3 6வது சாப்டரில் 5வது செக்ஷனில் 1, 2, 3 மந்திரம் அழகாக இந்த தத்துவத்தை சொல்கிறது. ஸ்தூல சரீரத்தை பற்றி சொல்கிறது. ஓகே, பூமி தத்துவத்தை சொல்கிறது, ஜல தத்துவத்தை சொல்கிறது, அக்னி தத்துவத்தை சொல்கிறது. பூமி தத்துவத்தில் இந்த சரீரத்தில் 3 விஷயம் சொல்கிறது, ஜல தத்துவத்தில் 3 விஷயம் சொல்கிறது, அக்னி தத்துவத்தில் 3 விஷயம் சொல்கிறது. சரீரம். ஓகே, பூமி தத்துவம் எப்படி சொல்கிறது? பூமி தத்துவம் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம அதிசூக்ஷ்ம 3 விஷயம் உண்டாக்குறது இந்த பூமி தத்துவத்திலிருந்து. ஒன்று மலம், அது ஸ்தூலமாக வருது. அதை விட சூக்ஷ்மம் இது உன்னுடைய மசில்ஸ், மாம்சம், தசைகள், சதை. புரியுதா? அது பூமி தத்துவம். சூக்ஷ்மம் அதிசூக்ஷ்மம் எது? மனசு. புரியுதா? மலம், மாம்ச, மனசு இதெல்லாம் பூமி தத்துவம். புரியுதா? அதுதான் நேச்சுரோபதியில் உங்கள் ஹிருதயம் ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படி சொன்னால் அது சாந்தோக்கியத்தில் இருக்குது. பூமி தத்துவம். அதனால என்ன பண்ணுவான்னா, இந்த மண் இருக்குல்ல, களிமண் ஃபுல்லாக நான் இங்கேருந்து சாம்பிராட்டாக போனேன். இங்கேருந்து பாரத மாதா கோயில் கட்டிட்டு 1000 பேர் அது இவ்வளோ வேற மிரட்டி உருட்டி, டிஜிபி அவங்கெல்லாம் மிரட்டி உருட்டிட்டு போனால் ஃபஸ்ட்டு டேவே மண்ணை பூசி, களிமண்ணை பூசி வெயிலில் உருட்டி விட்டா. எப்படிப்பட்ட மண்ணை பூசி விட்டால, சகதியை பூசி விட்டால அப்படின்னு. என்ஜாய். தனி ரூமு, பேசக்கூட முடியாது. ஃபோனாவது வச்சுக்கலாம்னா ஃபோனும் வச்சுக்க முடியாது. ஏன்னா எல்லா பக்கமும் தடையும் உள்ள ஓட்டுரு. மண்ணு தத்துவமா புரியுதா? அது சொல்கிறது இப்போ புரியுதா? இப்போ மண்ணு தத்துவம் இதான் மண்ணு தத்துவம். அதுக்கப்புறம் ஜல தத்துவம், பிருத்திவிலேருந்து ஜல தத்துவம். அது என்ன? மூத்திர, ரத்த, பிராண. புரியுதா? அது ஜல தத்துவம். அதுதான் நீ தண்ணி நிறைய குடின்றது. தாகம் இருக்கிறதோ இல்லையோ குடி நல்லா தண்ணியை. தண்ணி குடிக்க குடிக்க ரத்தம் டெவலப் ஆகும். ஃபார் இன்ஃபர்மேஷன்னா ரத்தம் நல்லா டெவலப் ஆகும். அது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா மாம்சமும் டெவலப் ஆகிடும். அது ஒரு சிக்கலாக இருக்குது. பிராணன் ஷார்ப் ஆகும். புரியுதா? தண்ணி தண்ணி இருக்குல்ல, முடக்க முடம் 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 இப்படி குடிப்பான். இங்கே பாரு, வாய்க்குள்ளே வச்சுருக்கேன். புரியுதா? அங்கேயும் அப்படியே டபக்குன்னு முழுங்கக்கூடாது. அப்படியே தண்ணி தாகத்துக்கு, அதுவும் வெயிலில் போயிட்டு குடிப்பான் பாருவேன். பா, யானை காண்டாமிருகம். நான் இப்படி தான் பார்க்குறது. அவனை சொல்ல மாட்டேன், இப்படி தான் ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறேன். நான் பார்க்கும்போது திரும்பி திரும்பி குடி, சிப்பி குடிக்கணும், ஆனந்தமாக குடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அப்போ தான் இது ரத்தமாகும், பிராணனாகும். அதுக்கப்புறம் அக்னி தத்துவம். அக்னி தத்துவம்னா அஸ்தி, மஜ்ஜம், வாக்கு. அதுதான் அக்னி தத்துவம். திருப்பி இந்த இது சரீரத்தை எதில் போடுறான்? அக்னியில் போடுறான். அஸ்தி கொடுக்குறான் பாரு. புரியுதா? நீ அக்னி தத்துவத்தை பிராணன் பண்ண பண்ண அக்னி ஆகும். பாடி எலும்பெல்லாம் உறுதியாகும். புரியுதா? ஸ்ட்ராங் ஆகும் அக்னி தத்துவம். மஜ்ஜன்றது எலும்புக்குள்ள இருக்கிறத மேரோ. அது இந்த எலும்புக்குள்ள இருக்கிற இல்லையா, அது எவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ பாடி பியூட்டிஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ட்ரை ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு, இதுவாகிடுச்சு அப்படிலாம் சொல்லுவான். நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஒழுங்காக எதுவும் பண்ண வேத நெறி வாழ்க்கை முறை வாழறதில்ல. புரியுறதா? அதனால வேத நெறி வாழ்க்கை முறை முக்கியம். ஓகே, அதை வேற எதிர்ப்பு மாநாடு வேற போடுறான்.
வேத நெறி வாழ்க்கை எதிர்ப்பு மாநாடு, குட்டிச்சவரா போறதுக்கு. மனுஷனா இருக்கிறதுக்காக வாங்க. therefore வாக்கு அக்னியை நீ வர்ஷிப் பண்ணு. ஓகே, அக்னி தத்துவம், சந்திர சூரிய அக்னி மூணுத்தையும் நீ நமஸ்காரம் பண்ணு. வாக்கு நன்னா வரும், ஷார்ப்பாக வரும். புரியுதா? இப்பயே ஷார்ப்பாக வருது. 9 பார்ட் டோட்டல் சரீரம். ஓகே, மாம்சாதி, மாம்ச ஆதி 9 பார்ட். பௌமம், பௌமம்னா பூமியிலிருந்து தோன்றின. இத்தரையோகோ, இத்தரையோகன மற்ற 2 ஜலம் அக்னி. ரொம்ப சிம்பிளாக போச்சு. யதா சப்தம், யதா சப்தம்னா சப்த வாக்கியம், சப்த பிரமாணம். சாந்தோக்கிய 6, 5, 1, 2, 3 மந்திரம், அவ்வளோதான், சிம்பிள். அப்புறம் பாக்ய ஆந்திர சிருஷ்டி நமக்கு இனிதே முடிக்கப்பட்டது. பாக்ய சிருஷ்டி, ஆந்திர திருஷ்டி. ஏன் கர்நாடக சிருஷ்டியை விட்டுட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. இப்போ 2-4-22 வைசேஷியாத்து தத்வாத தத்வாத கடைசி சூத்திரம். ஓகே, பஞ்சீகிருதம் பண்ணி ஆகாச 1/2 பண்ணிட்டு மீதெல்லாம் 1/8 1/8 1/8 1/8. ஓகே, 5 எலிமெண்ட்ஸுடைய மிக்சர் தான் ஆகாசம், ஸ்தூல ஆகாசம். அங்கே ஒரு பூர்வபக்ஷி கேட்குறான், எல்லாம் மிக்சராக இருக்கும்போது ஏன் ஆகாசம் சொல்கிறீங்க? எல்லாமே சேர்ந்தது சேர்ந்த ஆகாசம் அப்படி சொல்கிறது. பஞ்சபூத சேர்ந்த ஆகாசம் அப்படி சொல்லுங்க இனிமேல். திருப்தி ஆகாசம் எதுக்கு சொல்லுவானே? அப்படியே டேடே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ பூரிக்கு உருளைக்கிழங்கு இல்லை, எனக்கு வைக்கும்போது பூரிக்கு உருளைக்கிழங்கு வைப்பான், அதுக்கு முன்னாடி இட்லி வச்சுருப்பான், இட்லிக்கு சாம்பார். இவன் டிசைட் பண்ணியிருக்கான். புரியுதா? என்ன அந்த உருளைக்கிழங்கு தான் வைக்கிறது, இட்லிக்கும் தொட்டு சாப்பிடலாமே. இவன் டிசைட் பண்ண அப்படி தான் சாப்பிடணும். இதெல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல். இருக்கிறத போட்டு அவன் டிசைட் பண்ணுறான். அதுக்கு ஏதோ உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் உருளைக்கிழங்கு மாத்திரமா எடுத்துகிட்டு வருவான். அந்த உருளைக்கிழங்குல என்னென்னமோ போட்டிருப்பான், போட்டு எல்லாம் ஒரு கதம்பமாக இருக்கும். புரியுதா? உருளைக்கிழங்கு மாத்திரம் எடுத்துகிட்டு வரமாட்டான். புரியுதா? அதுலேருந்து என்ன, எது ஒன்று டாமினேட் பண்ணுறதோ அது பேரை தான் சொல்லுவோம். இப்போ நன்னா புரிஞ்சுருக்கோம். ஓகே, உருளைக்கிழங்கு போண்டா. புரியுதா? அப்போ எது டாமினேட், ஆகாசம் டாமினேட் பண்ணால் அதுக்கு ஆகாசம், ஜலம் டாமினேட் பண்ணால் ஜலம் அப்படி சொல்கிறோம். அது பூர்வபக்ஷிக்கு ஒரு பதில். புரியுதா? அப்போ தத்வாதக து வைசேஷ்யா, தத்வாதக து வைசேஷ்யத்னா எது அதிகமாக டாமினேட் பண்ணுறதோ அதுதான் அந்த பஞ்சபூதத்தினுடைய மிக்சரை நம்ம சொல்கிறோம். புரியுதா? இந்த கடைசி 2 சூத்திரத்தில் 2 மிஸ்ஸிங் இருக்கும், சொல்லலை நம்ம. 2 சூத்திரத்தில் ஆர்கியூமெண்ட்டில் 2 சூத்திரத்தில் வரிசையாக ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு மெத்தட் ஆஃப் பிரக்கிரியா சொல்லிட்டு வந்தோம்ல. பூர்வபக்ஷி ஏகதேசி சொல்லவே இல்லை. எதுக்கு 2த்துக்கு தேவையில்லை. அவங்க 2 பேரும் சைலண்ட்டாக ஒதுங்கிட்டாங்க. ஓகே, அதிலே புரிஞ்சுட்டு அதிலே ஒதுங்கிட்டாங்க. இது நேராக அவங்களுக்கே புரிஞ்சுட்டு அதனால் விட்டுட்டாங்க. 2வது அத்தியாயம் முடியறது தத்வாதகா தத்வாதகா. எப்படி முதல் அத்தியாயம் முடித்தோம்? வியாக்கியாதகா வியாக்கியாதகா. அப்படி 2 தடவை ஒரு விஷயம் சொன்னால் நாம் வெற்றிகரமாக இனிதே 300வது வகுப்பில் 2வது அத்தியாயம் குரு ஈஸ்வரா அண்ட் சாஸ்திர கருணையினால் நாம் முடிச்சிட்டோம். ஜெயகோ ஜெயகோ சொல்லி இப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லி மங்களம் சொல்லி பூர்ணாவதி சொல்லி இனிதே சாஸ்திராலயத்தில் முடிப்போம். இப்போ தட்சிணாமூர்த்தி மாயா சமாச்சாரணா சன்மாத்ர கரணோபசம்ஹரணதோ
ये भूत्सुषुप्तभूमा प्रागस्वाप्समिति प्रबोधसमये यः प्रत्यसंज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये बाल्यादिष्वपि जाग्रतादिषु तथा सर्वास्वरस्वास्वरी व्यावृत्तास्वनुवर्तमान अहमित्यं स्फुरन्तं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया पत्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामी सम्बन्धः शिष्याचार्यतया तथैव पितृपुत्रात्मना वेदतः स्वप्ने जाग्रतिवाय एव पुरुषः माया परिभ्रामितः तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये पूरं वास्यनलोकिलो परमः अहर्नाथो हिमांशु पुमान् इत्यापादिचराचराचरमिदं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत्किञ्चन विद्यते विमृशताम् यस्मात् परस्मात् विभो तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिन् स्थले येनास्य श्रवणार्थतत्तमननात् ध्यानास्य संकीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरस्त्वं स्वतः तत्पुनरष्टधा परिणतं च ऐश्वर्यमव्याहतम्। अशुपानि निरासष्टे तनोति सुपसन्तितिं स्मृतिमात्रेण यत्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वात् नित्यकल्याणसंश्रयात् स्मृतॄणां वरतत्वाच्च ब्रह्म तन्मङ्गलं विदुः। ओंकारस्सादसप्तश्च द्वावेतौ ब्रह्मणः पुरा खण्डं पित्वा विनिर्यातौ तस्मान्माङ्गलिका उपौ ओमत 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 ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।